ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்த கிரக பெயர்ச்சியெல்லாம் நடக்குது. அப்போ எல்லாரும் அந்த ஜாதகம் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு அவங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி எல்லா ராசி பலன்களும் நம்ம பார்க்குறது எல்லாருக்குமே பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே கேலண்டரையிலையும் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறதெல்லாம் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஆர்வமாக இருப்போம். எல்லாருமே ராசி பலன் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்போ எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்க தான் செய்யும். அதனால் ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதத்தில் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த கிரக பெயர்ச்சியில் ஒரு கெடுதலே நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா அதையே நினச்சிட்டு நம்ம அப்படியே உட்காந்துருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது தான். கிரகங்களோடைய சுழற்சி நம்ம வாழ்க்கைக்கும் அது ஒரு சயின்ஸு. அதில் நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அது இல்லவே அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. இருந்தாலுமே நான் ஒரு சில விஷயங்கள் கேட்டேன். அதே மாதிரி நம்மளும் வாழ்ந்தோம்னா நிச்சயமாக இந்த கிரக பிரச்சனையெல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது. அதாவது நிறைய பேருக்கு நம்ம நன்மை செய்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு சாதகமாகவே இருக்கும். என்ன குரு பயிற்சி, எந்த ஒரு கிரக பயிற்சியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நன்மை, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் நிறையா நடக்கும். அதுமாரி நம்மள்ட்ட நிறைய கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதுதாங்க ராகு திசை. கெட்ட எண்ணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ராகு திசை நடக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அதே மாதிரி ஒருத்தவங்களை கெடுத்து தான் வாழணும், பிறரை கெடுக்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கேது திசை. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது, அது கேது திசை. அடுத்தவங்கள பழி வாங்கணும், இன்னொருத்தவங்கள போய் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சனி திசை. அதாவது நம்ம செல்வாக்கோடையும் நல்ல ஒரு தானாகவே நல்ல உயர்ந்து வர்ற திசை, நம்ம நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து செல்வாக்கோட தானாகவே உயர்வது தான் செவ்வாய் திசைன்னு வச்சுக்கணும். அதாவது நல்ல புத்தி வந்திருக்கு, எந்த கெட்ட புத்தி மேலே நம்ம நல்லா இருக்கோம், நல்லபடியாக வாழ்கிறோம் அப்படின்னு நல்ல ஒரு புத்தி வந்துச்சுனாவே அதான் புதன் திசை. அதுமாரி நிலையான ஒரு முயற்சி செய்கிறோம், ஒரு வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் தூக்கி போட்டு நிலையான ஒரு முயற்சி செஞ்சு அதில் வெற்றி பெறுறோம் அப்படின்னா அது சூரிய திசையாக இருக்கும். அதாவது நிறைய புண்ணியங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நிச்சயமாக அது மூலமாக நம்மளுக்கு சுக்கிர திசை அடிக்கும். அதுதான் சுக்கிர திசை. புண்ணியம் நிறைய செய்யணும், பாவங்கள் செய்யக்கூடாது. நிலையற்ற செயல்கள் செய்கிறோம், ஒரு நிலையான செயலை செய்யாமல் நிலையற்ற ஒரு தவறான ஒரு செயல்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் சந்திர திசை. இப்போ எல்லாருக்குமே நல்லது நினச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக நம்ம நிறைய புண்ணியங்கள் செஞ்சோம்னா அதுக்கு பேர் தாங்க குரு திசை. நேர்மையாக, அதாவது நேர்மையான முறையில் நல்லது நினச்சி நல்லது செய்வது தான் இந்த கிரக பெயர்ச்சியோட பலன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நம்ம சொன்னதெல்லாம் நீங்கள் அந்த திசையில் இருந்து எந்த திசையில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் உங்களுக்கே இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அதுமாரி இல்லாமல் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கிரக பயிற்சியும் நம்மளை ஒன்றுமே செய்யாது. நம்ம எடுக்கிற முயற்சி, நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல செய்கைகள், நல்ல வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு முயற்சி, அதாவது நிலையற்ற எந்த செயல்களையுமே செய்யக்கூடாது. எல்லாருக்கும் புண்ணியம், தானம், தர்மம் இதெல்லாம் செஞ்சாவே நம்மளுடைய எல்லா கிரகங்களுடைய தோஷங்களும் போயிடும், நம்ம நல்லா சிறப்பாக வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.